இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் ஜெய் ஜீசஸ் மினிஸ்ட்ரியின் சார்பாக வாழ்த்துகிறேன். மறுபடியுமாய் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தியானிக்கும்படியான வேத வசனம் ரோமர் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். ரோமர் 6:22 மறுபடியும் நான் வாசிக்கிறேன். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் பாருங்க, நாம் ஒவ்வொருவரும் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டோம். ஆனால் இதற்கு முன்பாக நாம் எப்படி இருந்தோம்? நாம் பாவம் செய்து பிசாசுக்கு அடிமைகளாக இருந்தோம். அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக ஒவ்வொரு மனிதனும் பாவம் செய்தபடியினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திற்கு வந்தார். ஒவ்வொரு மனிதன் செய்த பாவத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தினார். அந்த இரத்தம் இன்றைக்கும் ஒவ்வொரு மனிதன் பாவம் செய்கின்ற பொழுதும் அவன் பாவத்தை விட்டு மனம் திரும்பும் பொழுது, பாவத்தின் உணர்வடையும் பொழுது அவன் இயேசுவின் பக்கம் திரும்பினால் அவனுக்கு நிச்சயமாக இரட்சிப்பு உண்டு. ஆண்டவர் அவர் பக்கமாக திரும்பும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய பரிசுத்த இரத்தம் ஒவ்வொரு மனிதன் செய்த பாவத்தையும் கழுவி சுத்திகரித்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனை பாவத்தினின்று விடுதலை ஆக்குகிறார். இந்த நாளிலும் பாருங்க, ஆண்டவர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார், சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார், வியாதியிலிருந்து சுகம் கொடுக்கிறார், கடன் பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்லைங்க, கட்டுண்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார், சிறைப்பட்டு போனவர்களுக்கு அவர் விடுதலை கொடுக்கிறார். உங்கள் பலவீனத்திலிருந்து விடுதலையும் ஆண்டவர் கொடுக்கிறார். எல்லாவற்றிலும் அவர் விடுதலை கொடுக்கிற ஆண்டவராய் அவர் இருக்கிறார். இந்த நாளிலும் பாருங்க, இன்றைக்கும் நாம் ஒவ்வொருவரும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம். ஆனா அந்த பாவமானது இன்னும் தொடர்ந்து இந்த பூமியிலே வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த பாவம் என்பது இந்த நாளிலும் ஒரு சர்ப்பம் உங்களுடைய காலின் கீழ் வரும்பொழுது அதை உதறி தள்ளிவிட்டு நீங்கள் ஓடும் பொழுது அந்த பாவத்திலிருந்து நீங்கள் தப்புவிக்கப்படுகிறீர்கள். ஆனால் அந்த சர்ப்பத்தை நீங்கள் உதறிவிடாமல் நீங்கள் கொஞ்சம் அனுமதிக்கின்ற பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? அது அப்படியே உங்கள் உடம்பை சுற்றி கொண்டு இறுக்கிவிடும். முடிவில் அது என்ன செய்துவிடும்? உங்களை கொன்று போட்டுவிடும். அதே போலதாங்க பாவமோ. பாவம் நீங்கள் உங்களிடத்தில் அது வருகின்ற பொழுது அதை உதறி தள்ளிவிட்டு நீங்கள் ஓடுவீர்கள். ஆனால் நிச்சயமாகவே நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள். அந்த பாவத்தை நீங்கள் கொஞ்சமாய் அனுமதிக்கின்ற பொழுது அது நாளடைவில் என்ன செய்யும் தெரியுமா? சர்ப்பம் எப்படி உடலை இறுக்கி உங்களை கொன்று போட்டு விடுமோ, அதே போலதான் பாவமும். பாவம் உங்களை இருக்கும் பொழுது அதனுடைய முடிவு எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? அதனுடைய முடிவு மரணம். அதேதான் ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த நாளிலும் பாவம் என்பது கொடிது. பாவம் செய்யும் பொழுது அது இனிமையாக இருக்கும், இனிதாக இருக்கும், மகிழ்ச்சியாய் இருக்கும். ஆனால் அது இறுதியில் அது என்ன செய்து விடும்? உங்களை அழித்து விடும், உங்களை கொன்று போட்டு விடும். அதுதாங்க உண்மை. இந்த நாளிலும் இந்த வசனத்துல படி பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீர்கள். இயேசுவின் இரத்தத்தினால விடுதலையாக்கப்பட்டீர்கள். இன்றைக்கும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு அந்த பாவம் உங்களிடத்தில் வருகின்ற பொழுது அதை உதறி தள்ளும் பொழுது நிச்சயமாகவே அந்த பாவத்தில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு இன்றைக்கு ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த நாளிலும் வாலிப மகளே, வாலிப மகனே, சகோதரியே, சகோதரியே,
ஒருவேளை இந்த நாளிலும் நான் பாவத்துல மிகவும் அடிமைப்பட்டு கிடக்கிறேன். இன்றைக்கும் அநேக பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை பிசாசானவன் டார்கெட் பண்ணுவது அதுதான். செல்போனை வைத்து இன்ஸ்டாகிராம் அதிலே அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். வாட்ஸ்அப்பில் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். ஃபேஸ்புக்கிலே அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். இப்படியாக செல்போன் அவர்களை அடிமையாக்குகிறது. அடிமையாக்கி கடைசியாக அந்த பாவத்தினுடைய சம்பளம் மரணத்தை பெரும் வரையிலும் அந்த பிசாசு அவர்களை அடிமைகளாக்கி வைத்து கொண்டிருக்கிறான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, இந்த நாளிலும் என்னால அந்த பாவத்திலிருந்து என்னால விடுதலை பெற முடியல. இன்றைக்கு அந்த அடிமைத்தனத்திலிருந்து யார் எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி இன்றைக்கு ஏக்கத்தோடு, இன்றைக்கும் நீங்கள் அழுகையோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நான் உன்னை விடுதலை ஆக்குவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஒரு வாலிப மகளுடைய சாட்சியை நான் சொல்லுகிறேன். ஒரு வாலிப மகள், நன்றாக படித்து கொண்டிருந்த ஒரு மகள், அவள் அடிக்கடி செல்போன் பார்ப்பது உண்டு. சில வருஷங்கள் கடந்து போன போது தனி அறையில் உட்கார்ந்து விடுவாள். சில நேரங்களில் கதவை பூட்டிக் கொண்டு அவள் என்ன செய்வாள்? அந்த செல்போனுக்குள்ளாகவே சென்று விடுவாள். அவள் தூக்கத்தை மறந்தாள், அவள் பசியை மறந்தாள். முடிவில் அவள் எதிர்காலத்தையே அவள் தொலைத்து விட்டாள். கடைசியாக அவருடைய பெற்றோர்கள் மிகவும் அழுகையோடு அந்த வாலிப பிள்ளையிடம் சென்று, மகளே, இந்த போனை என்னிடத்துல கொடுத்து விடு என்று சொன்ன பொழுது அவள் என்ன சொன்னாலும் தெரியுமா? அந்த வாலிப மகள், இந்த செல்போனை நான் உங்களிடத்தில் கொடுத்து விட்டால் நான் தற்கொலை பண்ணி விடுவேன் என்று சொன்னாலாம். பாருங்கள், இந்த செல்போனை என்னிடத்திலிருந்து நீங்கள் பறித்து விட்டால் அடுத்த நிமிஷம் நான் தற்கொலை பண்ணி கொள்ளுவேன். இது என்னிடத்தில் இருந்தாதான் நான் வாழ முடியும் என்று சொன்னாலாம். பாருங்கள், அந்த வாலிப மகளுடைய வாழ்க்கையில அந்த செல்போன் ஆனது வாழ்வா சாவா என்று நிர்ணயித்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் அந்த வாலிப மகள் சில வருஷம் கழித்து அதிலிருந்து நான் எப்படியாவது விடுதலை பெற வேண்டும் என்று அவள் எவ்வளவோ முயற்சி எடுத்தாள். அந்த வாலிப மகளுக்கு நான் சொன்னேன், மகளே, வாலிப மகளே, நீ இன்றைக்கு ஆண்டவரிடத்துல ஒப்புக்கொடு. ஆண்டவரே, இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவரே என்னை விடுதலை ஆக்கும் என்று ஒப்புக்கொடு மகளே என்று சொல்லும்போது அந்த மகள் முழுமையாக ஒப்பு கொடுத்தா. ஒப்பு கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அந்த மகளை விடுதலையாக்கி விட்டார். இன்றைக்கும் அந்த மகள் வேத வசனத்தை படித்து படித்து தேவனுக்கு அடிமைகளாக அந்த மகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். வசனத்துக்கு அடிமையாக அந்த வசனத்தை படித்து 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 அந்த வசனம் அவளை பரிசுத்தமாக்கினது. அதுதாங்க இந்த வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனுக்கு அடிமைகளாகிற ஒவ்வொருவரும் பாருங்க, அவர்களுக்கு கிடைக்கும் பலன் என்ன தெரியுமா? பரிசுத்தமாகுதல். பரிசுத்தமாகுதல் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று. இன்றைக்கும் இன்றைக்கும் அதற்கு கிடைக்கும் பலன் என்ன தெரியுமா? பூமியில உங்களுக்கு உங்களுக்கு இந்த பரிசுத்தமாகுதல் தான். இந்த பரிசுத்தமாகுதல் தான், அதுதான் பலன் இந்த பூமியில. ஆண்டவர் வருகை எப்பொழுதோ அந்த நேரத்தில், முடிவு வருகின்ற நேரத்தில் அவர் உங்களுக்கு கொடுக்கும் பலன் என்ன தெரியுமா? நித்திய ஜீவன். இந்த நாளிலும் அந்த வாலிப மகள் இன்றைக்கும் அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு மிகவும் சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை அவள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். நல்ல கர்த்தர் அந்த மகளை மேன்மைப்படுத்தினார், உயர்த்தினார் என்று. இன்றைக்கும் என் அன்பு வாலிப பிள்ளைகளை, இப்படிப்பட்ட பாவத்தின் அடிமைத்தனத்துல நான் இருக்கிறேன்னு சொல்றீங்களா? இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் கடந்து வருகிறார். ஒரு நிமிஷம் நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் அறியாமல் செய்து விட்டேன் ஆண்டவரே. அந்த பாவம் என்னிடத்தில் வருகின்ற பொழுது நான் உதறி தள்ளாமல் ஆண்டவரே, இது மகிழ்ச்சி என்று ஓடினேன் ஆண்டவரே. இன்றைக்கு நான் முழுமையாக என்னை அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி பாருங்களேன். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை பரிசுத்தப்படுத்துவா. பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பாருங்க. கவலைப்படாத வாலிப மகனே, கவலைப்படாத வாலிப மகளே, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார், நித்திய ஜீவனை.
ஆகையால் இந்த நாளிலும் இப்பொழுது செய்கின்ற ஒவ்வொரு பாவத்தையும் நீங்கள் தேவனிடத்தில் அறிக்கையிட்டு, ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே என்று நீங்கள் சொல்வீர்களானால், ஒப்பு கொடுக்கின்ற பொழுதும் கூட ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை விடுதலை ஆக்கி, ஆண்டவர் அவருக்கு அடிமைகள் ஆக்கி உங்களை பரிசுத்தப்படுத்தி, அவர் வருகின்ற நாட்களில் ஒரு நித்திய ஜீவன் என்கிற பங்கை உங்களுக்கு கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம செபிப்போமா? கண்களை மூடி செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்திலையும் சுவாமி கர்த்தாவே, இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி எத்தனை வாலிப பிள்ளைகள், எத்தனை வாலிப மகன், எத்தனை வாலிப மகள், ஆண்டவரே, சகோதரிகள் சகோதரர்கள் இன்றைக்கு ஒப்பு கொடுக்கின்ற பொழுது ராஜா, ஆண்டவரே, இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அந்த பாவத்திலிருந்து ராஜா, ஆண்டவரே, விடுதலையாக்கப்பட்டவர்களாய், ஆண்டவரே, யோவான் 8ஆம் அதிகாரம் ஆண்டவரே 36வது வசனத்துல நீங்க சொல்லியிருக்கிறீங்க, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீர் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது ராஜா, ஆண்டவரே, நீர் விடுதலை ஆக்குகிற தேவன், ஆண்டவரே, மெய்யாகவே நீர் விடுதலை கொடுக்கின்ற ஆண்டவர். இந்த பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டவரே அப்பா செய்தியை பார்க்கின்ற வேளையில சுவாமி தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும், தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பாவத்திலிருந்து முற்றிலுமாய் ஆண்டவரே விடுதலை ஆக்கப்பட்டு ராஜா, ஆண்டவரே, அவர்களுக்கு பரிசுத்தமாக்குதல் என்ற பலனை ஆண்டவரே கர்த்தர் இந்த பூமியின் ஆசீர்வாதத்தை கொடுத்து சுவாமி, மறுமையிலும் சுவாமி நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உடைய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். மீட்பர் வல்ல இயேசு மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.